ஸ்ரீ குருபியோ நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். நாளை தை அமாவாசை. சாலிஹோத்ர மகரிஷிக்கு ஸ்ரீ வீரராகவ பெருமாள் காட்சி அளித்த நாள் தை அமாவாசை. இந்த நன்னாளில் திருவள்ளூர் ஸ்ரீ வீரராகவ பெருமாள் மகிமை அறிந்து அந்த தல தீர்த்தம் கிருத்தாப நாசினியை மனதால் நினைப்போருக்கு, அதை தரிசிப்போருக்கும், அதில் நீராடுவோருக்கும் தீராத நோய்களும் தீரும், மனதால் நினைத்த பாபமும் விலகும் மற்றும் பித்ரு தோஷம் நீங்கும். மேலும் வீரராகவரை வணங்க உயர் பதவி மற்றும் தலைமை பொறுப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது. நாம் இந்த நன்னாள்ல இருந்த இடத்திலிருந்து வீரராகவ பெருமாள் மகிமை அறிந்து பின்னி நீங்க பெறுவோம். பாருங்கள், கிருத்த யுகத்துல புரு புண்ணியன்ற ஒரு முனிவர் தன்னுடைய மனைவி சத்தியவதியோட பத்ரிகாசிரமத்துல வசித்து வந்தார். அவர்களுக்கு பிள்ளை பேரு இல்லை. அதனால முனிவர் பிள்ளை பேரு வேண்டி புத்திர காமேஷ்டி யாகம், அதாவது சாலின்ற நெல் வைத்து யாகம் செய்ததுனால சாலி யாகம்னு சொல்லப்படுறது. இந்த சாலி யாகத்தை பக்தியோட செய்ய தொடங்கினார். இதை தொடர்ந்து ஒரு வருட காலத்துக்கு யாகம் செய்து முடித்தார். யாகத்தின் இறுதி நாளன்று யாகம் முடிவு பெறும்போது ஸ்ரீமன் நாராயணனே அந்த யாகத்தில் தோன்றி, உங்களுடைய யாகத்தினால நான் மனம் மகிழ்ந்தேன், உங்களுக்கு வேண்டும் வரம் என்னன்னு சொல்லி கேட்கிறார். முனிவரும் தனக்கு புத்திர பாக்கியம் வேணும் சொல்லி கேட்க பெருமாளும் அப்படியே தந்தோம் என்று சொல்லி வரமளித்தார். பிள்ளைக்கு முனிவர் செய்த யாகத்தின் பெயரையே சூட்டி ஷாலிஹோத்ரன்னு அழைக்குமாறு சொல்லி ஆசி வழங்கி பெருமாளும் மறைந்தார். அதன் பலனாக அவர்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. ஸ்ரீமன் நாராயணனுடைய உத்தரவுப்படியே அந்த முனிவரும் அந்த குழந்தைக்கு ஷாலிஹோத்ரன் என்ற பெயரிட்டார். அவரும் நல்ல விதத்துல வளர்ந்து வந்தார். ஒரு தை அமாவாசை நாள்ல ஷாலிஹோத்ரர் இந்த திருவள்ளூர் வந்தார். அப்போ அங்கிருந்த கிருத்தாப நாசினின்ற தீர்த்தம், அந்த தீர்த்தத்துல பிரம்மா உள்ளிட்ட தேவர்கள், வசிஷ்டர் உள்ளிட்ட முனிவர்கள்லாம் நீராடுவதை பார்க்கிறார். உடனடியாக ஓராண்டு காலத்துக்கு பெருமாளை குறித்து கட்டும் தவம் புரிகிறார். ஒரு வருடம் கழித்து இந்த தவம் முடிந்து ஷாலிஹோத்ரரும் இந்த கிருத்தாப நாசினியில நீராடி பூஜைகளை துவங்குறார். ஒரு வருட காலமும் அன்ன ஆகாரம் இல்லாம தவம் மேற்கொண்டதுனால அரிசி மாவு வைத்து அதில் கொஞ்சம் பிரசாதம் தயார் பண்றார். அதை 3 பாகங்களாக்கி முதல் பகுதியை ஸ்ரீமன் நாராயணனுக்கு, 2வது பகுதியை ஒரு அதிதிக்கும், 3வது பகுதியை தனக்குமாக வைத்துக் கொண்டார். அப்போ பெருமாளே ஒரு வயதான பிராமணர் வடிவத்துல அதிதியாக வந்தார். ஷாலிஹோத்ரரும் தான் வைத்திருந்த அந்த பிரசாதத்தை அவருக்கு கொடுக்கிறார். அதை முழுவதும் சாப்பிட்ட பின்னரும் அவர் முகம் வாடின மாதிரி இருந்தது. அவர்கிட்ட விசாரிச்சதுல அவர் 4-5 நாளாகவே எதுவுமே உண்ணாம இருந்ததுனால அந்த உணவு போதவில்லைன்னு அவர் சொன்னார். அதை கேட்ட முனிவரும் தனக்கென வைத்திருந்த ஒரு பாகத்தையும் அந்த பிராமணருக்கு தந்தார். அவரும் திருப்தியோட அதை சாப்பிட்டுட்டு போனார். மீண்டும் ஷாலிஹோத்ர முனிவர் உணவு, அன்ன ஆகாரம் எதுவும் இல்லாம அடுத்த புஷ்ய அமாவாசை வரைக்கும் தவத்தை மேற்கொண்டார். கிருத பாப நாசினியில நீராடினார். இதே போலவே அரிசி மாவு வைத்து நைவேத்தியத்தை செய்து 3 பகுதியாக பிரித்து வைத்து காத்திருந்தார். பெருமாளும் வயதான அந்தனர் வடிவத்துல வந்து அந்த பிரசாதத்தை சாப்பிட்டார். சாப்பிட்டுட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம், நான் ஓய்வு எடுக்கணும், இப்ப நான் படுத்து எங்க ஓய்வு எடுக்கிறது, எவ்வுள் அப்படின்னு சொல்லி ஷாலிஹோத்ரத்தை கேட்கிறார். முனிவரும் தன்னுடைய பர்ணசாலையை காமிச்சு இந்த இடத்துல நீங்க சயனிக்கலாம் சொல்றார். அதுபடியே தெற்கு பக்கமா தன்னுடைய தலையை வைத்து அந்த முதியவரும் படுத்துக்கிறார். அப்போ ஆகாயத்துல துந்துபி முதலான வாத்தியங்கள்லாம் முழங்கின. கந்தர்வர்கள் கானம் இசைத்தனர். அப்சரஸ்கள் நர்த்தனம் புரிந்தனர். தேவர்கள்லாம் மலர் மாறி பொழிந்தனர். ஏராளமான சுப சகுனங்கள்லாம் உண்டாயின. மறுகணமே அங்க சயனத்திருந்த அந்தனர் பெருமாளாக தோன்றி ஷாலிஹோத்ரருக்கு காட்சியளித்தார். அதை பார்த்து பேரானந்தம் கொண்டார் ஷாலிஹோத்ரர். வேண்டிய வரம் கேட்கும்படி பெருமாளும் கூறினார். அதை எடுத்து பகவானே, எமக்கு சேவை சாதித்த கோலத்திலேயே இங்கு தாங்கள் இருந்து பக்தர்களுடைய குறை தீர்க்க வேண்டும், பக்தர்களுக்கு அருள் புரிய வேண்டும் ஷாலிஹோத்ரர் கேட்கிறார். பெருமாளும் அப்படியே அருள் புரிகிறார். அவரது நாபி கமலத்தில் பிரம்மாவும் இடது திருக்கையால் பிரணவத்தை உபதேசித்தும் வலது கையை ஷாலிஹோத்ர முனிவரின் சிரசில் வைத்தும் இங்கு பெருமாள் காட்சி தருகிறார். இறைவன் படுக்க எவ்வுள் என்று கேட்டு சயனித்ததால் இந்த தலம் திரு எவ்வுள் என்று அழைக்கப்பட்டதாகவும், இந்த தல இறைவன் எவ்வுள் கிடந்தான் என்று பெயர் பெற்றதாகவும் இந்த தல புராணம் சொல்றது. திருவுள் அப்படின்றதே காலப்போக்கில் திருவள்ளூர் என்று மாறியதாகவும் சொல்லப்படுறது. இது இப்படி இருக்க, இங்கு அருளும் கனகவல்லி தாயார் இந்த பகுதியை ஆண்ட தர்ம
தர்மசேன் என்ற மகாராஜாவின் மகளாக வசுமதி என்ற திருநாமத்தோடு பிறந்தாள். வசுமதியும் திருமண பருவத்தை அடைந்தாள். தனது மகளுக்கு நல்ல வரன் அமைய வேண்டும்னு மன்னன் பெருமாளை வேண்டினான். அப்போ சுவாமியே ஒரு நாள் வீரநாராயணன் என்ற பெயர்ல வேட்டைக்கு சென்றார். வசுமதியையும் மனம் முடித்தார். இந்த திருமணத்துக்கு பிறகுதான் பெருமாளுடைய பெயர் வீரராகவன் என்று மாறிற்று. அதுவரை கிங்கிரிகேசன் என்ற பெயராலேயே இந்த தலப்பெருமாள் அழைக்கப்பட்டார். வயோதிக வடிவத்தில் பெருமாள் வந்ததால் பெருமாள் இங்கு தனியாகவே காணப்படுவார். தாயாருக்கு தனி சன்னதி உள்ளது. இங்குள்ள திருக்குளம் ஹிருதாப நாசினி மிகவும் புனிதமானது என்பதை நாம் இந்த பாடல் மூலம் அறியலாம். தர்ஷனாத் ஸ்பர்ஷனாத் ஸ்நானாத் சத்யோ ஹிருதாப நாசனாத் அதோ சர்வேஷு லோகேஷு நம்ன ஹிருதாபநாசனாத். ஹிருத்னா ஹிருதயம், கிருதாபம்னு நமது உள்ளத்துல இருக்கக்கூடிய வெப்பம், வேதனை, கொதிப்பு, நாசினின்னா அழித்தல், தொலைத்தல். இந்த பிறவி பிணிகள் பாபங்களை எல்லாம் தொலைக்க வல்ல ஆச்சரியமான புஷ்கரணி இது. மனதால் நினைத்த பாபங்கள் அனைத்தும் விலகும், நோய் தீர்க்கும் திருக்குளமாக இது விளங்குகிறது. இந்த திருக்குளத்தை பார்த்தாலே போதும், தொட்டாலும் நீராடினாலும் மனதில் உள்ள அனைத்து வேதனைகள், மனக்குறைகள் எல்லாம் தீரும் அளவிற்கு புனிதமானது. நாமும் இந்த தருணத்தில் இந்த ஹிருதாப நாசினியை கண்ணால் தரிசித்து புனிதமடைவோம். கங்கை, கோதாவரி நதிகளை விட புனிதமாக கருதப்படுகிறது. தக்ஷனின் மகள் தாக்ஷாயினி சிவபெருமானின் பத்னி. தக்ஷனின் யாகத்துக்கு போகாதேன்னு சிவன் தடுக்கிறார். ஆனால் அவள் கேட்காமல் போக அங்கு அவள் அவமானப்பட்டு நெருப்பில் இறங்கி விடுகிறாள். அதனால் சிவனுக்கு ஏற்பட்ட தோஷம் நீங்க இந்த ஹிருதபாப நாசினியில் நீராடி பெருமாளை தரிசித்து தோஷம் நீங்கியதாக தலபுராணம் சொல்றது. அமாவாசை தினங்களில் அதிலும் பெருமாள் இத்தலம் வந்து கிடந்த தை அமாவாசை என்று இந்த தீர்த்தத்தில் நீராடியும் இந்த தீர்த்தத்தை மனதால் நினைத்தும் தரிசித்தும் விஜயகோட்டி விமானத்தில் பள்ளி கொண்ட பெருமாளை சேவிக்க அனைத்து பாபங்களிலிருந்தும் விடுபடுவார்கள் என்பது ஐதீகம். பக்தர்கள் தங்களது சரும நோய் தீர பால் மற்றும் வெல்லத்தை இங்கு வந்து கரைக்கின்றனர். வெல்லம் கரைவது போல் அவர்கள் நோய் கரைவதாக ஐதீகம். மது கைட்டபர்களை பெருமாள் வென்றதை குறிக்கும் வகையில் இந்த திவ்ய தேசத்தின் விமானம் விஜயகோட்டி விமானம்னு அழைக்கப்படுகிறது. மகரிஷிகள் சிலர் இங்கு வந்து யாகம் நடத்தினர். அப்போது இரு அசுரர்கள் மது கைட்டபர்கள் யாகத்தை நடத்த விடாமல் தொந்தரவு செய்தனர். அதனால் ரிஷிகள் மகாவிஷ்ணுவை வேண்டவே அவர் அசுரர்களை வென்று யாகம் தொடர்ந்து நடக்க அருள் புரிந்தார். இந்த வெற்றியை குறிக்கும் வகையில் விஜயகோட்டி விமானம் அமைக்கப்பட்டது. இந்த விமானத்தை தரிசித்தால் அனைத்து செயல்களிலும் வெற்றி கிடைக்கும் என்பது ஐதீகம். இன்றும் தன்னை நம்பி வந்து சரணடைபவர்களின் பிறவி நோயை மட்டுமல்லாமல் உடல் நோயையும் தீர்க்கும் பெருமாள் வைத்திய வீரராகவ பெருமாள். அவரை வணங்கி இந்த பாசுரம் சொல்வோம். முனிவன் மூர்த்தி மூவராகி வேதம் விரித்துரைத்து புனிதன் பூவை வண்ணன் அண்ணல் புண்ணியன் விண்ணவர்கோன் தனியன் சேயன் தான் ஒருவனாகிலும் தன்னடியார்க்கு இனியன் எந்தை எம்பெருமான் எவ்வுள் கிடந்தானே. இத்தலத்து பெருமாளை வேண்டிக் கொண்டு உப்பும் மிளகும் சேர்த்து இந்த ஹிருதபாப நாசினி தீர்த்தத்தில் வெள்ளம் கரைத்து வழிபட்டும் நோய் தீர்ந்தவர்கள் பல்லாயிரம் பேர். குறிப்பாக வயிற்று வலி, கை கால் வலி, காய்ச்சல் என்று வேண்டிக் கொண்டு பலன் பெற்றோர் ஆயிரம். இந்த பிரம்மோற்சவத்தின் போது கருட சேவையின் முதல் நாள் இரவும் தை அமாவாசைக்கு முதல் நாள் இரவும் இந்த முன் மண்டபத்தில் படுத்து கிடக்கும் அன்பர்களிடம் விசாரித்தாலே கேட்டாலே பெருமாளின் அருளை மகிமையை அறிந்து கொள்ளலாம். மேலும் வள்ளலாரின் தீராத வயிற்று வலியை தீர்த்தவர் இந்த தல பெருமாள். தவிர கல்யாணம், குழந்தை பாக்கியம் கிடைக்க மற்றும் அனைத்து கஷ்டங்களும் தீர, செல்வம் பெருக இந்த தலத்து பெருமாளை வேண்டிக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லப்படுது. நாம் இந்த நன்னாளில் இருந்த இடத்திலிருந்தே மருத்துவரான இந்த தல பெருமாள் வைத்திய வீரராகவ பெருமாளை வணங்கியும் இந்த ஹிருதபாப நாசினி தீர்த்தத்தையும் தீர்த்த மகிமையும் அறிந்து பிணி நீங்க பெறுவோம். ஓம் நமோ நாராயணா. நல்லதே நடக்கும். நமஸ்காரம்.